ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் காட்டிலும் டெபாசிட்ஸ்லாம் எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் வென்ட் டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். மக்கள் ட்ரேடிங்குள்ளே நிறைய வர ஆரம்பிச்சு. இதெல்லாம் யார் அஃபெக்ட் பண்ணணும்னா F&O ட்ரேடர்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும், இன்வெஸ்டர்ஸ். ஸோ இதனால தான் சொல்கிறேன், டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க அவ்வளோ பயப்பட வேணாம்னு பயப்படுவாங்க. பியூட்டி ஆஃப் டெக்னிக்கல்ஸ் பாருங்கள், கரெக்டாக எங்கே வந்துச்சுன்னா ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி வந்த திருப்பி இந்த இடமும். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்திருந்த பட்ஜெட்டும் வந்து இன்னைக்கு முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறமா மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது? ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் இறங்கிட்டு மறுபடியும் அது ரிகவர் ஆகிருக்கு. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம ட்ரேட் அச்சீவர்ஸுடைய ஃபவுண்டர் கிஷோர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், நம்ம எதிர்பார்த்திருந்த மாதிரி பட்ஜெட்டும் வந்து இன்னைக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மார்க்கெட்டும் ஒரு பெரிய ஒரு இறக்கத்தை சந்தித்து மறுபடியும் மேலே வந்திருக்கு. இதுக்கு மேலே ஒரு ட்ரேடர் மார்க்கெட்டில் எதை எதிர்பார்க்கலாம், என்ன நடக்க போகுது? கண்டிப்பாக சரி, இது பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட் முதல்ல நான் முன்னாடி நேற்று நம்ம பேசும்போது தான் பேசியிருந்தோம். என்னென்னா நம்ம வந்து பியூர்லி ட்ரேடிங் சைட்லேயே பார்த்துருக்கோம். பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷனும் சரி, பட்ஜெட் முடிச்சிட்ட பிறகு இப்போ எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் என்ன நடக்கலான்றது நம்ம ட்ரேடிங் பர்ஸ்பெக்டிவ்லேயே பார்த்துருக்கோம். ஏன்னா நியூஸாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ட்ரேடிங்கை தான் நம்ம பேச போகிறோம். இப்போ ட்ரேடர்ஸுக்கு இந்த பட்ஜெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பட்ஜெட்டானா கிடையாது. ஏன்னா நமக்கு இப்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக இருக்கட்டும், மேபி நம்மளோட நேயர்கள் சில பேர் தெரியாதுன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பங்குகளை வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க, அது இல்லை ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுருக்காரு. ஒரு 1 இயருக்கு அப்புறம் அதை விற்கிறாரு. ஒரு 1.5 வருஷம் கழித்து அதை விற்கும் போது அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா அவருக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னா, அதுக்கு முன்னாடி வந்து 10% டேக்ஸ் கட்டுவார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை 12% ஏற்றிட்டாங்க. ஒரு 2.5% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு ட்ரேடர்ஸ்க்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதே ரெஜிஸ்டர்ட் ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்க, அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்கு, ஒரு 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னா, அந்த ப்ராஃபிட்டுக்கு வந்து முன்னாடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அந்த வாங்கின டேட்லேருந்து 1 இயருக்குள்ளே இருந்துச்சுன்னா 15% கட்டணுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை வந்து 20% மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட 5% எக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ட்ரேடர்ஸுக்கு இதனால் ப்ராஃபிட்டாக லாஸ் ஆனால் கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டராக ஒரு 2.5% லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5% எக்ஸஸ் லாஸ் தான் நமக்கு. ஸோ இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிள்னு சொல்ல முடியாது. அண்ட் இதில் ஒரு ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குது. இப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ணும்போது, நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது முன்னாடி வந்து இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். அதை வந்து 1,25,000 ஏற்றிருக்காங்க இப்போ. ஸோ முன்னாடி 1 லட்சம் எக்ஸம்ஷன் எடுத்த இடத்துல இப்போ 1.25 லட்சம் வரைக்கும் நீங்கள் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். ஆனாலும் இது ஓவரால் பெனிஃபிட்டான்னு கிடையாது கேட்டிங்கன்னா, பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 2.5% போது அந்த 25,000 தான் உங்களுக்கு ஓவரால் எக்ஸம்ஷனில் வந்திருக்கு. ஆனால் இப்போ ஓவராலாக இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து 10 லட்சம் வச்சுருப்பாரு, 30 லட்சம் வச்சுருப்பாரு, ப்ராஃபிட் 10 லட்சம் இருக்குன்னா அவருக்கு இந்த 2.5% பெருசாக தான் வரும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இப்போது அதனால தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஒரு ஃபால். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட், 350, 400 பாயிண்ட் வந்து மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கான ரீசன் இது. ஒன் ஆஃப் த ரீசன் இது தான். ஆனாலும் இது என்ன சொல்கிறது, இப்போது ஒரு பட்ஜெட் ரேலி ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தால் பரவாயில்ல. இது பட்ஜெட்டுக்கு முன்னாடி நிஃப்டியில் வந்து ஒரு பெரிய ரேலிலாம் எதுவுமே நடக்கலை. நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், நமக்கு ஒரு இன்ச்சாக ஸ்லோவாக 50-100 பாயிண்ட்டுக்குள்ளே ஸ்லோவாக தான் நிஃப்டி ஏறிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய ரேலி மாதிரி நிஃப்டி எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் இந்த பட்ஜெட் வந்து இன்னொன்று, இது 3rd டேர்ம் அவங்களுக்கு, நம்ம பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு 3rd டேர்மு. ப்ளஸ் இந்த 3rd டேர்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரை யாருமே பட்ஜெட்டை வந்து ஒரு மேஜர் பட்ஜெட்டாக அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. எப்போவுமே லாஸ்ட் பட்ஜெட்டு 4வது பட்ஜெட் கொடுக்கும்போது தான் எலெக்ஷனுக்கு 1 இயருக்கு முன்னாடி தான் கொஞ்சம் ஹெவி பட்ஜெட்டாக வரும். எப்போவுமே இது நார்மலாக எந்த ஆட்சி வந்தாலும் அப்படி தான் நார்மலாக கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ புதுசு, இன்னும் 4 வருஷம் இருக்குல்ல அவங்களுக்கு, எப்படி இன்னும் 5 வருஷம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி தான் பண்ணுறது நார்மல் எல்லாருக்குமே. அதனால் இந்த பட்ஜெட்டில் ஒரு எதிர்பார்ப்பு பெருசாக இல்லாததுனால உங்களுக்கு ரேலி பெருசாக ஆகலை. அண்ட் ஒன் மோர் திங், இதில் நடந்த ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ். நம்ம நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம். இந்த ரயில்வே ஸ்டாக்ஸை பற்றி ஆர்விஎன்ஆராக இருக்கட்டும், ஐஆர்எஃப்சியாக இருக்கட்டும், இல்லை மிச்ச இந்த ரயில்வே செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஐஆர்எஃப்சியில் 20% கிட்ட கீழே வந்துச்சு. ஸோ சரிவு மட்டுமே 19% வரைக்கும் ஐஆர்எஃப்சி கீழே விழுந்துச்சு. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்றே இதை பற்றி பேசியிருந்தோம். மார்க்கெட் ஒருவேளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வரலைன்னா ஒரு கண்டிப்பாக சரிவு இருக்கும். அந்த சரிவு இருக்குன்றது நம்ம ஏற்கனவே யோசித்து வச்சுருந்ததா, அதே மாதிரி மார்க்கெட்டில் ஆச்சு.
கரெக்டாக என்ன ஆச்சுன்னா நம்ம நேற்றும் பேசும்போது அதுதான் சொல்லியிருந்தேன், ஒரு 10% ஒரு மேக்ஸிமம் என்ன ஆகலாம், ஒரு 20% வரைக்கும் மார்க்கெட் இறங்கலாம்னு சொல்லியிருந்தேன். லாங் டேர்மில் எப்படி ரிகவர் ஆகிடும், நீங்கள் அதனால் பை பண்ணணும்னு பார்க்க வேணாம், அது ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கன்றது நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18-19% கீழே வந்துட்டு அங்கேருந்து ரிகவர் 15% ரிகவர் ஆச்சு. ஓகே. இன்னைக்கு யாரெல்லாம் கிட்டத்தட்ட பாட்டமில் ஒரு 20% கிட்ட வரும்போது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்குலாம் இன்னைக்கு 10-15% இன்றைக்கே ப்ராஃபிட், நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம். இப்போ என்ன விஷயம்னா, ஸோ இது வந்து நம்ம ஒரு லாஸாக பார்க்காம இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஸ்டாக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்குது, இதை தான் நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் எவர் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ரயில்வே ஸ்டாக்கை பற்றி எதாவது பேசுவாங்கன்ட்டு, ரயில்வேஸ் பற்றி. பட் இந்த பட்ஜெட்டில் அதை பற்றி எதுவுமே எடுக்கலை. அண்ட் ரெண்டாவது விஷயம் இன்கம் டேக்ஸ். நீங்கள் பர்சனல் இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கொடுக்கல. உங்களுக்கு இப்போது நார்மல் 0 to 3 lakhs வந்து உங்களுக்கு நில், அண்ட் அப்புறம் 3 to 5 lakhs வந்து 5%, 5 to 7 இது பழைய ஸ்லாபே தான். ஒன்லி திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு 12 to 15 lakhs வந்து 20% ஸ்லாப் வச்சுருக்காங்க. இப்போ ஓவராலாக ஸ்லாப் ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனால என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17,500 ரூபாய் வந்து உங்களோட ஓவரால் டாக்ஸேஷனில் கம்மியாகும். இப்போ நீங்கள் என்ன டாக்ஸேஷன் கட்டிட்டு இருக்கீங்களோ இந்த நியூ ரெஜிமில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 17,500 உங்களோட டேக்ஸ் டிடக்ஷனாக எக்ஸஸ் டிடக்ஷன் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் 7 lakhs to 10 lakhs அந்த கேட்டகரியில் வரீங்கன்னா. இதனால் மிடில் கிளாஸுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஆனால் இப்போ 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வாங்குறவங்கலாம் மிடில் கிளாஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 சேலரி வாங்குறவங்க நம்ம மிடில் கிளாஸ் ப்ராக்கெட்டில் போட முடியாது, அப்பர் மிடில் கிளாஸில் தான் வைக்கணும். இப்போ மிடில் கிளாஸ்னும் போது ஒரு 25,000 to 35,000 வாங்குறாங்க. ஒரு அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணும்போது தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றது நம்ம சொல்லுவோம். இது அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டானா கிடையாது. இப்போ ஏற்கனவே 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் கீழே சம்பளம் வாங்குறவங்களுக்கு எக்ஸம்ஷன் போட்டே அவங்க 7 lakhs வரைக்கும் டேக்ஸ் டிடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு இது ஒரு மேஜர் எக்ஸம்ஷனாக கிடச்சிருக்கு அப்படின்னா கிடையாது. இது கொஞ்சம் அந்த 7 to 10 lakhs பட்ஜெட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பெனிஃபிட்டாக தான் இருக்குது. அண்ட் ஓவராலாக மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிட் நாட் ரியாக்ட் மச், அதை தான் சொல்லி ஆகணும். என்னென்னா ஒரு பெரிய ரியாக்ஷன் இதுக்கப்புறம் ஒரு இது சரிவடையுமா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மார்க்கெட் ஸ்டெடியாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னும் நம்ம பார்த்த இந்த கீழே விழுந்த ஸ்டாக்ஸ் கூட திருப்பி இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆகி நல்லா ப்ராஃபிட்டுக்கே வந்துடும். இது எப்படின்னா 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள். இப்போ ஒருத்தர் வந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, பட்ஜெட் வரப்போது பெருசாக வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. இன்னொரு சைடில் ஏதாவது என்ன சொல்கிறது கீழே விழுந்துருமோன்றதை பயந்த ஒரு கேட்டகரியும் இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடில் செகண்ட் கேட்டகரி இருக்காங்க பார்த்தீங்களா, பெருசாக ஒன்றும் நடக்கலன்னும் போது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி உள்ளே வர ஆரம்பித்த உடனே உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட்டுன்றது ஏற்றங்களை பார்க்க தான் போகுது. ஓகே. ஸோ வேணா நான் சில சார்ட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன் நான் மார்க்கெட்டு நிஃப்டி எப்படி போச்சுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நம்ம நிஃப்டியை பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்விங் மாதிரி கீழே வந்துட்டு, ஸோ கிட்டத்தட்ட இது வந்து நம்ம நேற்றே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் 24,100 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுன்றதை நம்ம ஆல்ரெடி நேற்று இதுலேயே முன்னாடியே சொல்லி வச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி 24,800 வந்து ரெசிஸ்டன்ஸ்னும் 24,100 வந்து சப்போர்ட்ன்றது நேற்று நம்ம வீடியோ பார்த்த அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இது ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ கரெக்டாக மார்க்கெட் எங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ இதனால தான் சொல்கிறேன் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க அவ்வளோ பயப்பட வேணாம். இப்போ நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிச்சு 24,100 ரூபாய் வந்துச்சுன்னா சப்போர்ட் வரும்ட்டு. இப்போ அந்த சப்போர்ட்டை உடச்சா தான் நம்ம நெக்ஸ்ட் யோசிக்கணுமே தவிர கரெக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை தொட்டுச்சு அங்கேருந்து மறுபடியும் என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டை ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ப்ராபபிளி மறுபடியும் மார்க்கெட் சைட்வேஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த ரேஞ்சும் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக மாறுறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஓகே சார். வரப்போகிற நாட்களில் மார்க்கெட் 24,800 உடைக்காத வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும் நம்ம. ஆனால் அதே மாதிரி நேற்று நம்ம பார்த்த ஸ்டாக்ஸில் முக்கியமான ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மேஜர் எதுவும் சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. என்னென்னா நமக்கு டாப்பு பார்த்துட்டோம். நேற்றே ஆர்விஎன்எல்ல இதுதான் பாட்டம்ன்றது நம்ம பார்த்து வச்சுருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் கூட இதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு திருப்பி மேலே டாப்பில் இருந்து மறுபடியும் போன வாட்டி பாட்டம் எங்கே வந்துச்சோ அதே அந்த 580 ரேஞ்ச், அரௌண்ட் 560 570 அந்த ரேஞ்சில் வந்து பாட்டம் எடுத்துகிட்டு திருப்பி ரிகவர் ஆகி மறுபடியும் எங்கே போயிடுச்சுன்னா 595 அந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ இங்கே சஸ்டெயின் ஆச்சுன்னா திருப்பி ஆர்விஎன்எல் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 640. இன்னொன்று ஆர்விஎன்எல் ஸ்டாக்கை ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்லா தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே ஆர்விஎன்எல் கொஞ்சம் சைட்வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் உடைக்கும் போது ஒரு மேஜர் பிரேக் அவுட் கொடுத்துரும். இப்போ ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்ருக்குன்னா நெக்ஸ்ட் பிரேக் அவுட் கொடுக்கும்போது
திருப்பி லாங் டேர்மில் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகலாம். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆர்பிஐல கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் இருக்குது. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 800 900 வரைக்கும் போகிறதுக்கான ஹை பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால் ஆர்பிஐ ஸ்டாக் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த பட்ஜெட்னால பயந்துட்டு போய் க்ளோஸ் பண்ணுன்ற ஒரு எந்த ஒரு விஷயம் கிடையாது. நானே சொல்லியிருந்தேன் என்னோட போர்ட்ஃபோலியோ 250% மேலே ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. காலையில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து என்ன சொல்கிறது, கீழே இறங்கும் போது மைனஸ் காமிச்சது, திருப்பி ஓவரால் இதுவாகும்போது ஒரு 4 to 5% ரிகவரி. ஏன்னா ஆர்பிஎன்எல் ஸ்டாக்கு இந்த ரெகுலர் ஸ்டாக்ஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் வச்சிருக்க அத்தனை பேருக்கு தெரியும் இந்த 5 to 10% ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அது நார்மலாகவே ஒரு நாளைக்கு 5% 10% ஆசிலேட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் ஆர்பிஎன்எல். ஸோ ஐஆர்எஃப்சியும் நமக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நல்ல ப்ராடக்ட்டு கம்மி விலையில் கிடைச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இன்றைக்கி மார்க்கெட். நல்ல இது பியூட்டி ஆஃப் டெக்னிக்கல்ஸ் பாருங்கள், கரெக்டாக எங்கே வந்துச்சுன்னா ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி வந்த லெவல்ஸ் தெரியுதுங்களா. ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு, திருப்பி இந்த இடமும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு, இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆச்சு, மறுபடியும் இது எங்கே வந்திருக்கு அதே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிகவர் ஆகிடுச்சு. இப்போ இது எங்கே வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிச்சுல, இப்போ இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது. அப்போ இந்த சப்போர்ட் சஸ்டெயின் ஆச்சுன்னா திருப்பி மார்க்கெட் எங்கே போகும்னா மறுபடியும் அந்த ஹையை உடச்சதுன்னா மறுபடியும் நம்ம 300 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது ஐஆர்எஃப்சியில். ஸோ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இந்த பட்ஜெட் ஒரு ட்ரேடருக்கான இதுவானா கிடையாது, இது நியூட்ரல். ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன லெவலில் மைனஸ். இது எப்படின்னா பெரிய ப்ளஸ் கிடையாது, அதே மாதிரி பெரிய மைனஸும் கிடையாது, ஒரு சின்ன மைனஸ். எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு ரிசல்ட் இது கிடையாது. ஆமாம், இது என்னன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு பூம் ரயில்வே ஸ்டாக்ஸுக்கோ அதுவும் கொடுக்கல. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுவாங்கன்னு நினச்சா 2.5% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் நமக்கு நெகட்டிவ், பட் மேஜர் நெகட்டிவானா கிடையாது. இப்போ எக்ஸம்ஷன் லிமிட்டை அது ஒரு 25,000 இன்க்ரீஸ் பண்ணதுனால உங்களுக்கு கிவ் அண்ட் டேக்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு ஓவரால். இப்போ இது யாருக்கு பெருசாக மேஜர்னா, இப்போ ஒரு 1 கோடி 2 கோடி போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது மேஜராக இருக்கும். ஓகே, இப்போ ஒருத்தர் 1 CR வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு கோடியே அவர் கேபிட்டல் கெயின் ப்ராஃபிட்டே பண்ணிட்டார் அப்படின்னா, முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10% கட்டணும், இப்போ அவர் 12.5% கட்டணும். அப்போ கிட்டத்தட்ட அவருக்கு என்ன ஆயிடும்னா இந்த 2.5% அவருக்கு 2.5 லட்சம் ரூபாயில் நிற்கும். இப்போ நார்மல் இன்வெஸ்டர்ஸுக்கு இது பெரிய தெரியாது, ஏன்னா எக்ஸம்ஷன் லிமிட்னால. ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காருன்னா அவர் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ளே தான் வராரு. ஓகே, ஸோ அப்போ எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ளே வரவங்களுக்கு இது இஷ்யூ இல்லை. ரொம்ப அதிகமான கேபிட்டல் வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ட்ராபேக் ஆகிருக்கும். அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் யார் மாட்டுவான்னு பார்த்தீங்கன்னா F&O ட்ரேடர்ஸ். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் யார் ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதில் ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு மேஜர் செட்பேக் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 5% நம்மளோட இதுவே கொடுக்குற மாதிரி ஆகிடும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம எடுக்கிறதே 10% 20% தான் வருஷத்துக்கு, அதுலேயும் 5% இவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஏன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியாது, மந்த்லி க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாகவே உங்களுக்கு மந்த்லியோ இல்லை வீக்லி எக்ஸ்பைரியில் க்ளோஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அப்போ கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ப்ராஃபிட் பண்ணி ஒரு 30% 40% பண்ணி வச்சுக்காங்கன்னா, ஏற்கனவே நான் 15% கட்டின்னு இருக்கிறேன், இதில் இன்னொரு 5% எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி ஆகிடும். அப்போ ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காரு ஆப்ஷன்லனா, அப்போ கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் செட்பேக் தான் ஃபார் F&O ட்ரேடர்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், F&Oவோட STTலாம் ஏற்றிட்டாங்க. நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி STT வந்து பே பண்ணிட்டு இருந்தது. இப்போ F&O மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு STT சார்ஜஸ் 0.02 இருந்தது, இப்போ 0.01 மாற்றிட்டாங்க. சாரி, 0.01 0.02 மாற்றிட்டாங்க STT. ப்ளஸ் STTயை ஏற்றுனது இது கொஞ்சம் இது எதுக்குன்னா, இதெல்லாம் யாரை அஃபெக்ட் பண்ணணும்னா F&O ட்ரேடர்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். இன்வெஸ்டர்ஸுக்கு இது பிரச்சனை கிடையாது. இந்த டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு STT சார்ஜஸ் கண்டிப்பாக கொஞ்சம் என்ன சொல்கிறது குரூஷியல் பாயிண்டாக தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கதறிட்டு இருக்காங்க. ஸோ இது ரீசெண்ட் டைமில் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு கான்க்ளேவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு ட்ரேடர் வந்து அவங்கள பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னென்னா நான் வந்து என் கேபிட்டலை போட்டு என்னோட ட்ரைனிங்கை நான் யூஸ் பண்ணி, என்னோட மெத்தடை யூஸ் பண்ணி, நான் என் மைண்டை யூஸ் பண்ணி, என் கேபிட்டலை போட்டு நான் ரிஸ்க் எடுத்து இவ்வளவும் பண்ணி கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா STTயை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா டாக்ஸஸும் போக, இது இல்லாமல் எனக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வேறு இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புரோக்கரை விட அதிகமாக ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் எனக்கு ஸ்லீப்பிங் பார்ட்னர் அவங்க தான் இருக்காங்கன்ற மாதிரி அவர் என்ன சொல்கிறது ஒரு ஃபன்னியான வேலை பேசியிருந்தார்.
இதெல்லாம் பார்த்துட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, என்னன்னா இவ்வளோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் குமிழிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டு கம்மி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதை திருப்பி ஜாஸ்தி ஏற்றி விட்டாங்க. இது ஏன்னா ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டை காட்டிலும் டெபாசிட்ஸ்லாம் எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இட் வென்ட் டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். மக்கள் ட்ரேடிங்குள்ளே நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரீட்டெயிலர்ஸ் ட்ரேடிங்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி எஃப்என்டோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் இது என்னன்னே தெரியாமல் பண்ணுறதுனால நிறைய லாசஸ் நடக்குதுன்றதுனால செபியாக இருக்கட்டும், ஆர்பிஐ இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டே வந்து தே ஆர் ட்ரைங் டு கண்ட்ரோல் இட். அதுக்காக தான் இந்த எஸ்டிடிலாம் ஏற்றுனது. ஒரு விதத்தில் இதை ஏற்றும் போது ஒன்றுமே தெரியாமல் கேம்பிளிங் மாதிரி பண்ணிட்டு இருக்க ட்ரேடர்ஸு இதை விட்டு விதுங்குனாங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே இது நல்லது தான். ஆனால் இதையே கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டபுளாக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக உட்காந்து எஃப்என்டோவில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு செட் பேக். ஸோ இது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஸோ கவர்மெண்ட்டாக அவங்க சைட்லேருந்து டெசிஷன் ரெண்டு சைடுக்கும் பார்த்து தான் அவங்க எடுக்க முடியும். ஸோ அதனால எடுத்திருக்காங்க. அதான் சொன்னல, இது ஒரு மேஜர் ப்ளஸும் கிடையாது, மேஜர் மைனஸும் கிடையாது. ஒரு சின்ன லெவலில் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கிடையாது. சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷன் தான் இருக்குமே தவிர மறுபடியும் மார்க்கெட் என்ன லெவலில் இருந்துச்சோ திருப்பி கண்டினியூ ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் ஒரு ட்ரேடருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். ட்ரேடராக டிசப்பாயிண்டட், பட் ஓவராலாக எக்கனாமிக்கலாக ஓகே, நியூட்ரல், ஒரு அப்படியே ஆஹா ஹோஹோன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்ஜெட் இது கிடையாது. சரிங்க சார். அப்போ நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன எதிர்பார்க்கலாம் சார்? ஸோ அது வந்து நம்மளோட எப்போவுமே ரிவ்யூ ப்ரிவ்யூ ஷோ கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துட்றேன். நான் ரிவ்யூ ப்ரிவ்யூ ஷோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் இவ்வளோ நேரமாக கொடுத்த நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ.